என் குருமார்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் தன் சொந்த வீட்டை பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது தன் வீட்டை பார்த்த கிரகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, தன் வீட்டில் நின்ற கிரகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மொத்தம் 12 விதமான பாவம் இருக்கு, 12 ராசி, அதை லக்னம் போட்டா 12 பாவம். அப்ப இந்த 12 பாவத்துக்கு 7 கிரகங்கள் சொந்த வீடுன்னு வச்சிருக்கு. மேசம் விருச்சிகம் செவ்வாயோட வீடு, ரிஷபம் துலாம் சுக்கிரனோட வீடு, மிதுனம் கன்னி புதனுடைய வீடு, கடகம் சந்திரனோட வீடு, சிம்மம் சூரியனோட வீடு, தனுசு மீனம் குருவோட வீடு, மகரம் கும்பம் சனியோட வீடு. இப்படி 12 வீடு இருக்கு. இந்த 12 வீட்டை 7 கிரகங்கள் ஆளுமை செய்யுது. ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது. அது நின்ற வீட்டை தன் சொந்த வீடா பாவிச்சு தன் பலனை கண்டிப்பா செய்யும். ராகு கேது ஒரு பாவத்துல நின்னா அந்த பாவகத்தை தன் சொந்த வீடா நின்று அந்த கிரகத்தினோட வேலை கண்டிப்பா செய்யும். அப்போ ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டுல இருக்கிறதுக்கும் தன் சொந்த வீட்டை பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டுல இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு பாவத்துல, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு கும்பலக்னம்னு வச்சுக்குவோம். இப்ப 4ஆம் பாவம் ரிஷபமா வரும். அந்த ரிஷபம் சுக்கிரனோட வீடு. ஒரு சுக்கிரன் 4ஆம் பாவத்துல கும்பலக்னமா இருந்து 4ஆம் பாவத்துல சுக்கிரன் இருந்துட்டா அந்த ஜாதகருக்கு அந்த சுக்கிர தசை சுக்கிர புத்தி வரக்கூடிய காலத்துல அந்த 4ஆம் பாவத்துல என்னெல்லாம் பலன் இருக்கோ அந்த பலனை கட்டாயம் அவர் அடைஞ்சே தீருவார். அப்ப அந்த பலனை அடைஞ்ச பிறகு அந்த பலன் எந்த சூழ்நிலையிலும் அவர் கையை விட்டு போகாத பாத்துக்கிறார். ஒரு கும்பலக்னம் 4வது வீட்டுல சுக்கிரன் இருக்கார், ரிஷபராசியில சுக்கிரன் இருக்கார். அப்ப 4வது வீட்டுல என்னெல்லாம் இருக்குன்னா, வீடு, இடம், நிலம், சொத்து, தாய்ங்கிற உறவு, இது எல்லாமே 4ஆம் பாவத்துல இருக்கு. அப்போ ஒருத்தருக்கு 4ஆம் பாவத்துல சுக்கிரன் இருக்கு, கும்பலக்னம் இருந்து 4ஆம் பாவத்துல 4ஆம் பாவாதிபதியே இருக்காரு அப்படின்னா அந்த ஜாதகர் ஒரு வீட்டையோ ஒரு இடத்தையோ வாங்கி அந்த சொத்து எந்த சூழ்நிலையிலும் தன் கையை விட்டு போகாம பாத்துக்கிறார். அந்த சொத்தால கடன் வரலாம், அந்த சொத்தால வழக்கு ஏற்படலாம், அந்த சொத்தால எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த சொத்து அவருடைய காலத்துல கை கொடுத்துட்டா அந்த சொத்தை தன் கடைசி காலம் வரைக்கும் அழிக்காம பாத்துக்கிறார். ஒரு கிரகம் தன் பாவத்துல நின்றுட்டா அந்த பாவத்துக்கான பலனை அந்த ஜாதகர் அடைஞ்ச பிறகு அந்த பொருளை அவர் கடைசி வரைக்கும் தன் கையை விட்டு போகாம பாத்துக்கிறார். ஒரு வாகனம் வாங்கினாலும் அந்த வாகனம் கடைசி வரைக்கும், அந்த வாகனம் கடைசி பழுதடைகிற வரைக்கும் அந்த வாகனத்தை வச்சுக்கிட்டே தன் காலத்தை செலுத்துறவங்களுக்கும் 4ஆம் பாவாதிபதி 4ஆம் பாவத்திலே இருக்காரு. அதாவது சுருக்கமா என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 4ஆம் அதிபதி 4ஆம் பாவத்துல இருந்து அவருக்கு 4வது வீட்டுக்குரிய பலன் கிடைச்சிட்டா அந்த பலனை அந்த ஜாதகர் தன் வாழ்நாளில் அழிய விடாம பார்த்தார். அப்போ ஒரு கிரகம் தன் பாவத்தில் இருக்கும் போது அந்த பாவகத்துக்கான பலன் கிடைச்சா அந்த பாவகத்துக்கான பலன் அவர் கையை விட்டு போறதில்லை. இன்னொரு உதாரணம் சொல்ல போனா, ஒரு மகர லக்னம் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்ப மகர லக்னத்துக்கு 10ஆம் பாவம் சுக்கிரனோட வீடு. 10ஆம் பாவத்துல 10ஆம் பாவாதிபதியான சுக்கிரனே இருக்கிறார் அப்படின்னா அவர் ஒரு தொழிலை உருவாக்கிட்டாருன்னா அந்த தொழில் எந்த சூழ்நிலையிலும் அவர் கடைசி காலம் வரைக்கும் அழியாம பார்த்துக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு மகர லக்னம், அவருக்கு 10ல சுக்கிரன் இருக்குது, அவர் ஒரு சொந்த தொழிலை உருவாக்கிட்டார். அந்த தொழிலால அவருக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கடன், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த தொழிலை விட்டுட்டு அவர் போறதில்லை. அந்த தொழிலை தன் கடைசி மூச்சு வரைக்கும் கண்டிப்பா காப்பாத்துறாரு. அப்போ ஒரு பாவாதிபதி அந்த பாவகத்தில் இருக்கும் போது அது கிடைக்கக்கூடிய பலனை தன் வாழ்நாளில் அழிய விடாம பாத்துக்கிறதுக்கான வேலையைத்தான் ஒரு கிரகம் தன் வீட்டுல நின்ற கிரகம் அந்த பலனை செய்யும். அப்ப தன் சொந்த வீட்டுல ஒரு கிரகம் நின்றுடுச்சு அப்படின்னா அந்த பலன் கிடைச்சு அந்த பலனை அழிய விடாம பாத்துக்கிறாங்கன்றதுதான் ஜோதிடத்துல உள்ள ஒரு சூட்சம். அப்ப வேற பாவங்கள் இருந்தா அந்த பொருள் அவருக்கு கிடைக்கலாம், தன் கையை விட்டு சீக்கிரம் போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சம் இருக்கு. வேற ஒரு உதாரணம் சொல்ல போனா, ஒரு சிம்ம லக்னம் அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த சிம்ம லக்னத்துக்கு 10வது வீடு சுக்கிரனோட வீடு. ஆனா 10ஆம் பாவத்துல சுக்கிரன் இல்லாம வேற ஒரு கிரகம் ஏதோ ஒரு குரு இருக்காருன்னு வச்சுக்குவோம். 10ஆம் பாவத்துல குரு இருக்காரு, அவர் ஒரு தொழிலை உருவாக்குறார். 10ல குரு இருக்குது, அவர் ஒரு தொழிலை உருவாக்குறார். அப்ப அந்த தொழிலை உருவாக்கி பொருளாதாரத்துக்கான குருவே அந்த 10ல இருக்கிறதுனால அதனால வருமானம் இல்லை அப்படின்னும் போது அந்த தொழிலை விட்டு அவர் வெளியேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆனா ஒரு அதிபதியா அந்த பாவத்தில் இருக்கும்போது அந்த தொழில எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் அந்த தொழிலை அவர் அழிய விடாம பார்த்துக்கிறார்.
தன்னோட கடைசி காலம் வரைக்கும் அந்த தொழில் செய்யறாரு. ஒரு கன்னி லக்னம் 10ஆம் பாவத்துல புதன் இருக்கு, ஒருத்தர் ஜோதிடம் படிக்கிறார் அப்படின்னா அந்த ஜோதிடத்தால வருமானம் இருக்கோ இல்லையோ, அந்த ஜோதிடத்தால அவருக்கு சந்தோஷம் கிடைக்குதோ இல்லையோ, ஆனா அந்த ஜோதிட தொழில அவர் கடைசி வரைக்கும் விடுறதில்லை. அப்படி எந்த ஒரு கிரகமும் தன் பாவத்தில் இருந்து அந்த பாவக பலனை அவர் உருவாக்கிட்டாரு அப்படின்னா 100% அவரை தன் காலத்துக்கு அழிய விடாம பார்த்துக்கிறார். இது திருமண பொருத்தத்துக்கும் சூப்பரா வேலை செய்யும். ஒரு 7ஆம் அதிபதி 7லயே ஆட்சியா இருக்காருன்னு வச்சுக்காங்க, அவருக்கு எந்த பொருத்தம் இருக்குது இல்ல, நட்சத்திர பொருத்தம் இருக்கு இல்ல, எப்படி இருந்தாலும் சரி அந்த திருமண வாழ்க்கை தன் கடைசி காலம் வரைக்கும் கண்டிப்பா கொண்டு போயிடுறாரு. ஒரு பாவாதிபதி தன் பாவத்துல இருந்து அந்த பலனை கொடுத்தா அந்த பலன் தன் கடைசி காலம் வரைக்கும் தன் கையை விட்டு போகாது அப்படிங்கிறது அதோட சூட்சம். அப்ப ஒரு பாவாதிபதி தன் பாவத்தை பார்க்கறதுக்கு என்ன சார் பலன் அப்படின்னா, ஒரு பாவாதிபதி தன் பாவத்தை பார்க்கும்போது அது மேல எண்ணம் ஈடுபாடு அவங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கு, ஆனா அதுல இருந்து வெளியேற மாதிரியான சூழ்நிலைகளே அது உருவாக்கு. புரியுற மாதிரி சொன்னா ஒரு மிதுன லக்னம் அப்படின்னு வச்சுக்குவோம். மிதுன லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியான குரு விருச்சிக ராசியில் இருக்கார், 10ஆம் இடத்தையே பாக்குறாரு. கண்டிப்பா இவரும் தொழிலை உருவாக்குவார். ஆனா இவர் என்ன செய்வாருன்னா, ஒரு வருமானம் வர பொருளாதாரத்துல நல்லா டெவலப் ஆகும்போது டெவலப் பண்ணி இன்னொருத்தர் கையில கொடுத்து நீ பார்த்துக்கன்னு விட்டுட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பாவாதிபதி தன் பாவத்தை பார்க்கும்போது அந்த பாவத்தை உருவாக்கி இன்னொருத்தர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகபட்சம் உண்டு. ஒரு திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும், ஒரு மிதுன லக்னம் சிம்மத்துல குரு இருக்கார், 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னா இவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு காலத்துல தன்னுடைய தேவைக்கு அதிகமா என்னெல்லாம் கிடைக்குமோ, தன் திருமண வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ, குடும்பம் குழந்தை வருமானம் எல்லாத்தையும் உருவாக்கி தன் மனைவி கையில ஒரு நாளைக்கு அந்த நிர்வாகத்தை கொடுத்து அவர் குடும்பத்துக்கே சம்மதம் இல்லாம வெளியேறி போறதுக்கான சான்சஸ் அதிகபட்சம் உண்டு. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பாவாதிபதி தன் பாவத்தில் இருக்கும்போது அதை உருவாக்கி தன் கடைசி காலம் வரைக்கும் அதை கூட கொண்டு போறாரு. ஒரு பாவாதிபதி தன் பாவத்தை பார்த்துருச்சுன்னா அதை டெவலப் பண்ணி தான் இன்னொருத்தர் கையில விட்டுட்டு வெளியே போறாரு. இந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் அதுதான். அதை உருவாக்காம போறதில்ல, கூட சேர்ந்த கிரகங்களோ அந்த கிரகம் என்ற நட்சத்திரமோ சூழ்நிலைகளையோ இல்ல மற்ற பிரச்சனைகளையோ உருவாக்கும். ஆனா எந்த பிரச்சனை வந்தாலும் அதை உருவாக்கி கொடுத்துட்டு தான் போறாரு. அப்ப அதை உருவாக்கி விட்டுட்டு போறது. அப்ப விட்டுட்டு போறதுக்கான பாவம் எதுன்னா, தன் கிரகம் தன் வீட்டை பார்க்கறது. உருவாக்கி தன் கடைசி வரைக்கும் கூடவே வச்சுக்க பார்த்துக்கிறதுக்கான பலம் எதுன்னா, ஒரு பாவாதிபதி தன் பாவத்திலே இருப்பது. அப்ப எந்த ஒரு ஜாதகத்திலையும் ஒரு கிரகம் தன் வீட்டுல இருக்கிறது முழு பலம். தன் வீட்டுல இல்லாம தன் வீட்டை பார்க்குது அப்படின்னா பார்த்த கிரகமும் உருவாக்கும். கட்டாயம் அதை நல்லா டெவலப் பண்ணும். அது தொழிலா இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையா இருந்தாலும் சரி, வருமானமா இருந்தாலும் சரி, நல்லா உருவாக்கி அதை இன்னொருத்தர் கையில விட்டுட்டு போறதுக்கான வேலையை அதை செய்யும். ஏன்னா அதுக்கு பேரு தூண்டுதல். ஒரு விஷயத்த ஒரு கிரகம் ஒரு பாவத்தை பார்த்துச்சுன்னா தன்னுடைய எண்ணத்தையும் தன் ஆசையும் கொண்டு போய் அதை திணிக்கும். தன்னோட காரகத்துவ ரீதியான பாவக ரீதியான விஷயங்களை அந்த பார்க்கிற பாவத்துக்கு அது திணிக்கும். ஆனா அதை உருவாக்கி இன்னொரு நாளைக்கு ஒரு நாள் ஒருத்தர்கிட்ட அதை கொடுத்துட்டு வெளியே போறதுக்கான வேலை செய்யுதுங்கிறது தான் இது உள்ள ஒரு சூட்சமம். ஒரு மகர லக்னம் 8ஆம் இடத்துல அவருக்கு சனி இருக்கு. ஒரு மகர லக்னம் 8ஆம் இடத்துல சனி இருக்கு. 8ல இருக்கிற சனி 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இவர் குடும்பத்துக்காக 15 வயசுல இருந்து கடுமையா உழைக்கிறார். ஒரு 1979 பிறந்த ஜாதகம். ஒரு குடும்பத்துக்காக கடுமையா உழைக்கிறார். உழைச்சி தன்னுடைய காலத்துல ஒரு 40-45 வயசு வர்ற காலத்துல அந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதை அனைத்தையும் பண்ணிட்டு அந்த குடும்பத்தை விட்டு அவர் வெளியே போயிடுறார். அப்போ ஒரு பாவாதிபதி தன் பாவத்தை பார்த்தால் அந்த பாவத்துக்கான பலனை, அந்த பாவத்துக்கான காரகத்தை அந்த ஜாதகர் கடுமையா உழைச்சி உருவாக்கி இன்னொருத்தர் கையில அந்த பொறுப்பை கொடுத்துட்டு வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் உண்டு. அப்ப அது வெளியேறாம டெவலப் பண்ணி இன்னொரு நிறுவனத்தை உருவாக்கணும்னா கேந்திர திரிகோணத்தில் இருக்கிற கிரகங்கள் ஒரு பாவத்துல நின்று ஒரு பாவத்தை பார்க்கும்போது அதை உருவாக்கி இன்னொன்னு நான் உருவாக்க போறேன்னு வெளியே போறாங்க. இந்த ரெண்டுத்துக்கான வித்தியாசம் அதுதான். 6-8-12 மறைஞ்ச கிரகம் தன் பாவத்தை பார்க்கும்போது அந்த பாவத்துக்கான பலனை உருவாக்கி இன்னொருத்தரிடம் விட்டுட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க. அவங்க வேற எதையும் செய்யாம போய் சைலண்ட் ஆயிடுறாங்க. ஒரு கேந்திரம் திரிகோணத்துல நின்ற கிரகம் தன் பாவத்தை பார்க்கும்போது அதை நல்லா டெவலப் பண்ணி உருவாக்கி நீ இதை பார்த்துக்கன்னு விட்டுட்டு அவங்க இன்னொரு விஷயத்த போய் உருவாக்குறதுக்கான வேலை செய்யறாங்க. ஆனா ஒரு கிரகம் தன் பாவத்துல நின்றுட்டா அந்த ஒரே விஷயத்த தன்னோட வாழ்நாளில பெரிய லெவல்ல உருவாக்குறாங்கன்றதுதான் இந்த பலன்ல உள்ள ஒரு சூட்சமம். அப்போ ஒரு கிரகம் தன் பாவத்தில் இருக்கிறது 100% யோகம். ஒரு கிரகம் தன் பாவத்தை பார்க்கிறது ஒரு 75% யோகம்.
தன் வீட்டை பார்த்த கிரகம் 6, 8, 12 நின்னு பார்க்காம பாதகஸ்தானத்துல நின்னு பார்க்காம இருக்கிறது ரொம்ப சிறப்பு. கேந்திர திரிகோணத்தில் இருந்து பார்க்கிறது அதை விட சிறப்பு. அப்போ ஒரு கிரகம் 6, 8, 12 இருந்து தன் பாவத்தை பார்க்கறதுக்கு சில கஷ்டங்களையும் சில வருத்தங்களையும் சில வலிவேதனையும் தரும். ஆனா ஒரு கிரகம் தன் வீட்டை பார்த்துட்டால் அந்த வீட்டுக்கான பலனை அந்த ஜாதகத்துல அந்த கிரகம் தன் தசா புத்தியில உருவாக்கி இன்னொருத்தர்கிட்ட அந்த தசை முடிஞ்ச உடனே உருவாக்கி இன்னொருத்தர்கிட்ட விட்டுட்டு போற வேலையை செய்யும். ஒரு பாவத்துல நின்ற கிரகம் தன் தசா புத்தி காலத்துல அந்த விஷயத்த நல்லா டெவலப் பண்ணி தன் கடைசி காலம் வரைக்கும் அதை கூடவே கொண்டு போறதுக்கான வேலையை செய்யும். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். உங்க ஜாதகத்துல ஏதேனும் ஜாதக பலன் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை பதிவு பண்ணி உங்க கேள்வியை பதிவு பண்ணி கேள்வி கேட்கலாம். நிறைய நண்பர்கள் கமெண்ட்ல உங்க ஜாதகத்தை அனுப்புறீங்க. கமெண்ட்ல அனுப்பும் போது அதுக்கு தெளிவான பதில் கண்டிப்பா போட முடியாது. என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பி கேள்வி கேட்டால் கட்டாயம் உங்களுக்கு அந்த கேள்விக்கான பலன் கட்டாயம் சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.